ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் நான் போட்டுட்ருக்கேன். நல்லா ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சான ரெசிபீஸ். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து சாப்பிட்றது போல தான் இருக்கும். இன்னைக்கு நல்லா மொறுமொறுன்னு ராகி தோசை செய்யறதுக்கு பவுலில் 1 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்துனா 2 மணி நேரத்துலேயே ஊறிடும். கருப்பு உளுந்துங்கும் போது ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதனால தான் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் வெள்ளை உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. ஊற வைக்க மறந்துட்டீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக ஊறணும் அப்படிங்கிற சமயத்தில் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கடைசியில் இருக்கிற தண்ணியை நான் அதே உளுந்து கூடவே சேர்த்தி நல்லா நைஸாக க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்சி ஜாரில் எந்த டம்ளரில் உளுந்து அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு, 1 டம்ளர் ராகி மாவு, இது 2மே நான் கடையில் வாங்கினது தான். ஸோ 2 டம்ளர் மாவு சேர்த்திருக்கோம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். தண்ணி ஊற்றின உடனே ஸ்பூனு வச்சு நல்லா கலந்துட்டுடலாம். ஏன்னா ஒன்றுக்கொன்று மர்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ என்ன தான் நம்ம அரைச்சாலுமே கட்டி கட்டியாக இருக்கிறது போல் இருக்கும். அதனால ஸ்பூனை வச்சு நல்லா முழுமையாக இது போல் கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி படாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லாவே மழை வர்றதுனால புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் கையை வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கிறேன். அப்போ நம்மளோட பாடி ஹீட்டுக்கு நல்லா சீக்கிரமாக புளிஞ்சு வரும். உளுந்தெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால மாவை நல்லா புளிக்க வைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரம். நான் நைட்டே இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலைல பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். மாவு பொங்கி வந்திருக்கும் இல்லையா, அந்த மாவு கீழே இருக்கிற மாவோட சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இன்னைக்கு வாழைப்பூ சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாழைப்பூ சட்னிக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்திருக்கேன். இப்போ மிதமான சூட்டில் வச்சு இது எல்லாமே நல்லா வறுக்கணும். உளுந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்த உடனே காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். மிளகாவுமே நல்லா வறுப்பட்ட உடனே நான் சின்ன சின்ன பல்லு பூண்டாக சேர்த்துறதுனால ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டுமே நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுப்பட்டு வரணும். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வறுக்கும் போதே வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். இதில் 2 நார்மல் சைஸ் வெங்காயம் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயமும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். லைட்டாக பிங்க் கலரில் வந்தால் போதும். அப்பப்போ கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் ஒரு கை நரைச்ச கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இது 2த்தையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஏற்கனவே வரமிளகா போட்டிருக்கோம். இப்போ பச்சை மிளகா போடுறதுனால காரம் தூக்கலாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும் காரம். இதில் ஒரு பெரிய வாழைப்பூவை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இது ராகி தோசைக்காக தான் நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணுறோம். ஆனால் இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லை இட்லிக்கு கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்பப்போ கலந்துட்டு வாழைப்பூ நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிடாதவங்களுக்கு இது போல் சட்னி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் 3 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தினோம் அப்படின்னா சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் அப்பப்போ வதக்கி விட்டு ஸ்கின் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 துண்டு தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காவுமே நல்லா தக்காளி வெங்காயம் வாழைப்பூவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். தேங்காய் கொஞ்சமாக சூடுபட்டு வதங்கி வந்தாவே போதும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் தேங்காய் முழுசாக சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுவுமே நல்லா முழுமையாக அரைப்படும். நான் ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கல சட்னி, கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக துவையல் போல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா 3 நாளாக கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே நல்லா வறுத்து வந்தாச்சு. இதை சட்னியில் மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நல்லா கமகமன்னு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ சட்னி இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மாவுமே ரெடியாக இருக்குது. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே எப்பவும் போல் தோசை ஊற்றி நல்ல மெல்லிஸாக முறுமுறுன்னு வர அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். தொன்னமாக ஊற்ற வேண்டாம். மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா முருகல் விட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரெடியாக இருக்குன்னு. அரிசியில் செய்கிற தோசை ஓரம் கட்டணும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் சாப்பிடணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அரிசி சேர்த்தாமல் நம்ம உணவு சாப்பிட்லாம், என்ன மாதிரி உணவு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிக்கும்போது இது போல் தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வாழைப்பூ சட்னியும் பார்த்தோம்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது போல் கொஞ்சம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்குமே அலுப்பு தெரியாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.